துலாம் ராசியோடைய பேலன்ஸ்ல இன்னும் நன்மைகள் கூட வேண்டும் என்றால் வேற ஏதாவது பண்ணலாமா? துலா ராசிக்கு நன்மைகள் கூடுது ஒரு பக்கமா, இயற்கையாகவே நல்ல நன்மைகள் அதிகம் இருக்கக்கூடிய ராசி தாமா அது. எதையுமே பேலன்ஸ்டாக கொண்டு போகக்கூடிய மக்கள் துலா ராசி மக்கள். இப்போ நீங்கள் துலா ராசிக்கு இந்த ஆண்டு நிறைய காதலில் வெற்றி அடையக்கூடியவர்கள், லவ் ப்ரப்போஸ் பண்ணுறவங்க அப்படின்னு கூட இருங்களேன், இளைஞர்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இந்த ஆண்டு அதிகமாக துலா ராசிக்காரர்கள் தங்களுடைய காதலை வெளிப்படுத்துவார்கள். அது ஒன்று. இரண்டாவது, செல்வ செழிப்பு ஒரு ஜாதகத்தில் இருக்கணும்னா நாங்கள் ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன சொல்கிறோம், சுக்கிரன் சனி சேர்ந்துருக்கு, உனக்கு என்னப்பா மகராசன் பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க. சுக்கிரன் சனி சேர்க்கை இவங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கு. உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியம் பெரிய அளவுக்கு செல்வந்தரா வரக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்குது. 6ல் இருக்கக்கூடிய ராகு மகாலட்சுமி யோகம் பாருங்க, அதனாலையும் பெரிய அளவுக்கு செல்வ செழிப்பு உங்களுக்கு காத்திருக்கு. அப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மணிவேல் ரொம்ப அருமையாக ஒரு கருத்தை சொன்னார் பாருங்க, ரத்தினமான கருத்து. அரசு வேலை கிடைக்கும். இந்த அதிகார செவ்வாய் இருக்கார் பாருங்க, அவர் 10ஆம் இடத்துல உட்கார்ந்தார், அப்போ அரசு வேலை கிடைக்கும். இதில் பாலசரஸ்வதி ஒரு விஷயம் சொன்னாங்க, ஒரு அற்புதமான பரிகாரம். அது என்ன பரிகாரம்னா, செவ்வாய் நீச்சமாக போயிடுச்சு இவங்களுக்கு, இப்போ 7க்குரிய செவ்வாய் நீச்சம். அப்போ கணவனுக்கு ஒரு பாதிப்பு வருமே, அப்படி பாதிப்பு வராமல் இருக்கணும்னா சுப்பிரமணிய எந்திரம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் உங்களுடைய நோக்கம். அந்த எந்திரத்தை வச்சு கும்பிடும்போது பெரிய பெரிய வெற்றிகள் வரும். இது நாள் வரை 6க்குடைய குரு இப்போ 8ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. இப்போவே விபரீத ராஜயோகம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இதுவரை இவங்களுக்கு ஒவ்வொரு திறமையாக இப்போ வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். துலா ராசிக்காரர்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய காலம். சுக்கிரன் சனி சேர்ந்திருக்கு. பெண்கள் உயர்ந்து வருவார்கள், தங்களுடைய ஃபீல்டில் கலைத்துறையில் உயர்ந்து வருவாங்க, கார் டிரைவிங் கற்றுக்கிடுவாங்க, திறமைசாலிகளாக வெளிப்படுவார்கள். புதன் அனுகூல ஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ என்ன ஆகுது, கல்வியில் ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற போகிறாங்க. இவ்வளவு யோகங்கள் நிறைஞ்சிருக்கு. குருபலமும் சேருதே, 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வருகிறார். அப்போ திருமண யோகத்தை கொண்டு வந்து கொடுத்துவார். 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு வெளிநாடு செல்லக்கூடிய யோகம், திருமணம் ஆகக்கூடிய யோகம் அப்படின்னு பல்வேறு வகையான உயர்வுகளை கொண்டு வந்து துளாராசிக்காரங்கள் கொடுக்குறாரு. அப்போ செல்வ செழிப்பு வருது, அரசு வேலை கிடைக்குது, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம், பெண்களுக்கு நல்ல வளர்ச்சி, சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளவு நன்மைகள் இருக்குது. அப்போ இவங்க என்ன சாமியை கும்பிடலாம் அப்படின்னு கேட்கும்போது, பொதுவாகவே துளாராசிக்காரங்கன்னு சொல்லிட்டாலே காஞ்சி காமாட்சியை வழிபடணும், வெள்ளிக்கிழமைகளில் வழிபடணும். ஸ்ரீசக்கர பூஜை நடக்கிற போது அந்த பூஜையில் போய் கலந்துக்கிட்டாலும் பெரிய அளவுக்கு இவங்கள் வெற்றிகளை பெறலாம். அற்புதமான ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான உயர்வுகளையும் நீங்கள் பெறப்போகிற வருடம் 2025.